குட் மார்னிங் எவ்ரிஒன். இந்த வாரம் நடந்த இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நம்மளுடைய 3 இம்பார்ட்டன்ட் கிரிமினல் லாஸ மாத்திருக்காங்க. ஜூலை 1ஆம் தேதியிலிருந்து இந்த மாற்றப்பட்ட 3 லாஸ் தான் வந்து ஃபாலோ பண்ண போறாங்க. என்னென்ன லாஸ் எல்லாம் மாத்திருக்காங்க, அதுல வந்த புது அமெண்ட்மெண்ட்ஸ் எல்லாம் என்ன, ரொம்ப இம்பார்ட்டன்ட் அமெண்ட்மெண்ட்ஸ பத்தி எல்லாம் நான் இன்னைக்கு சொல்லப் போறேன். இந்த புதுசா மாற்றப்பட்ட இந்த லாவ பத்தி எல்லாரும் என்ன ஃபீட்பேக் சொல்றாங்க, இது எல்லாம் தான் நம்ம இன்னைக்கு குவிக் இன்ஃபோ பைட்ல பார்க்க போறோம். ஏன் இந்த 3 கிரிமினல் லாவையும் மாத்திருக்காங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட 150 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. இந்த இந்த ஆக்ட் எல்லாமே வந்து மெக்காலே காலத்து, பிரிட்டிஷ் காலத்து ஆக்ட். இப்ப இருக்கிற நடைமுறைக்கு இதெல்லாம் நிறைய ஒத்து வரதில்ல ஆர் அப்ளிகபிள் இல்ல. ஸோ இப்ப இருக்கிற நடைமுறைக்கு ஏத்த மாதிரி நம்ம சில ஆக்ட் எல்லாம் மாத்த வேண்டியதா இருக்கு. சில ப்ரொசீஜர் அண்ட் ப்ராசஸ் எல்லாம் மாத்த வேண்டியதா இருக்கு. அதனால இந்த 3 கிரிமினல் லாஸையுமே அமெண்ட் பண்ணி புது லாஸா கொண்டு வர்றதுக்கான விஷயம் தான் இப்போதைக்கு பண்ணியிருக்காங்க. என்னென்ன 3 ஆக்ட்ட வந்து மாத்திருக்காங்க அப்படின்னா, 3 கிரிமினல் ஆக்ட் இந்தியன் பீனல் கோட் ஐபிசி ஆக்ட் 1860ல இந்த ஆக்ட் வந்து உருவாக்கப்பட்டிருக்கு. அத வந்து பாரதிய நியாய சன்ஹிதா அப்படின்னு மாத்திருக்காங்க. 2வது சிஆர்பிசி ஆக்ட் கோட் ஆஃப் கிரிமினல் ப்ரொசீஜர் 1973ல இது உருவாக்கப்பட்டிருக்கு. அத வந்து பாரதிய நாகரிக் சுரக்ஷா சன்ஹிதா அப்படின்னு மாத்திருக்காங்க. இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் 1872ல இந்த ஆக்ட் வந்திருக்கு. இத வந்து பாரதிய சாக்ஷ்ய அதி அதிநியம் அப்படின்னு மாத்திருக்காங்க. கொஞ்சம் இதெல்லாம் பேரெல்லாம் ஈஸியா வச்சிருக்கலாம். நம்மள மாதிரி அதாவது ஹிந்தி தெரியாதவங்களால இந்த பேரெல்லாம் சொல்லவே முடியாது போல இருக்கு. அவ்ளோ கஷ்டமா இருக்கு. நானே இத எழுதி வச்சு தான் படிச்சுட்டு இருக்கேன். ஸோ ஓகே. இந்த 3 ஆக்ட்டையும் தான் மாத்திருக்காங்க. ஐபிசி ஆக்ட், சிஆர்பிசி ஆக்ட், அதுக்கப்புறம் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட். இது 3த்தையுமே மாத்தி புது பெயர் வச்சிருக்காங்க. அண்ட் இதுல இருக்கிற சாப்டர்ஸ், செக்ஷன்ஸ் எல்லாத்தையும் நிறைய அமெண்ட் பண்ணியிருக்காங்க. முக்கியமா என்னென்ன விஷயத்தெல்லாம் அமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் இன்னைக்கு இன்ஃபர்மேஷன் பார்க்க போறோம். அதுல நம்பர் ஒன் மாப் லிஞ்சிங் வந்து ஒரு செப்பரேட் அஃபென்ஸா கொண்டு வந்திருக்காங்க. மாப் லிஞ்சிங் அப்படின்னா லைக் இப்போ வந்து ஒரு திருடன் ஒரு கம்யூனிட்டிக்குள்ள வந்துட்டான் அப்படின்னா, அந்த கம்யூனிட்டியில உள்ள எல்லாருமே சேர்ந்து விசாரிக்காம அவனை அடிச்சு அவனை வந்து சின்னாபின்னப்படுத்துறது வந்து ஒரு வன்முறையின் ஒரு முறை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மாப் லிஞ்சிங் வன்முறையின் ஒரு முறை. யாருமே வந்து மாப் லிஞ்சிங் பண்ணக்கூடாது. அவங்களே வந்து தண்டனை கொடுக்கறது ஆர் அந்த அந்த குறிப்பிட்ட நபருடைய உறுப்புகளை சிதைக்கிறது, இது எல்லாமே வந்து ஒரு ஒரு குற்றம். இதுக்கு வந்து ஒரு செப்பரேட் அஃபென்ஸ் போட்டிருக்காங்க. அண்ட் கேபிட்டல் பனிஷ்மெண்ட் கூட இதுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து நம்பர் ஒன். அடுத்து இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் வந்து 0 எஃப்ஐஆர்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. எஃப்ஐஆரை வந்து நீங்கள் எந்த ஜூரிஸ்டிக்ஷனில் வேணாலும் ஃபைல் பண்ணலாம். இப்போ சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு ஊருக்கு போயிருக்கீங்க, ஒரு மதுரைக்கு போயிருக்கீங்க, அங்கே வந்து ஒரு குற்றம் நடக்குது. பட் நீங்கள் அங்கே உங்களுக்கு யாரையுமே தெரியாது. ஊரில் இருந்து திருப்பி சென்னைக்கே நீங்கள் வந்துடுறீங்க. இங்கே வந்த பிறகு அந்த குற்றத்தை நீங்கள் பதிவு பண்ணணும் அப்படின்னா, இங்கே சென்னையில் இருக்கிறவங்க வந்து அதை வந்து எடுத்துக்க மாட்டாங்க. இது எங்கள் ஜூரிஸ்டிக்ஷனில் இல்லை, நீங்கள் வந்து மதுரையில் தான் பண்ணணும் அப்படின்னு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இனிமேல் அந்த மாதிரி பிரச்சனைலாம் இல்லை. 0 எஃப்ஐஆர் அதாவது ஜூரிஸ்டிக்ஷனே இல்லாமல் எந்த போலீஸ் ஸ்டேஷனில் வேணாலும் நீங்கள் போய் உங்களுடைய குற்றத்தை பதிவு பண்ணலாம். அண்ட் அந்த போலீஸ் ஸ்டேஷன் அதை ஏற்றுக்கொண்டே ஆகணும். இதுதான் வந்து இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம். ட்ரையல் இன் அப்சென்ஷியா இதை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்த இம்பார்ட்டண்ட்டான விஷயம் வந்து ட்ரையல் இன் அப்சென்ஷியா. இப்போ யாரை பற்றியாவது நீங்கள் புகார் கொடுக்குறீங்க அப்படின்னா, அவர் ஓடிட்டாரு, லைக் உங்ககிட்ட நீங்கள் வந்து ஒருத்தருக்கு காசு கொடுத்துருக்கீங்க ஒரு விஷயம் வாங்குறதுக்காக, அவர் வந்து இந்த ஊரை விட்டே ஓடிட்டாரு அப்படின்னா, ஸ்டில் வந்து நீங்கள் வந்து அவர் மேலே வந்து ட்ரையல் வந்து பண்ணலாம். ஏற்கனவே வந்து அந்த மாதிரி பண்ண முடியாது. அவர் கூப்பிட்டுட்டு வந்த பிறகு தான் ட்ரையல் பண்ண முடியும். பட் இப்போ வந்து ட்ரையல் இன் அப்சென்ஷியா வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. 4வது இம்பார்ட்டண்ட்டான விஷயம் வந்து கம்யூனிட்டி சர்வீஸை இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப சின்ன சின்ன குற்றங்கள், சின்ன சின்ன தவறுகள் செய்கிறவங்களுக்கு வந்து கம்யூனிட்டி சர்வீஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. சின்ன சின்ன தப்பு பண்ணவங்கள வந்து நீங்கள் போயிட்டு ஒரு கம்யூனிட்டியில் ஏதோ ஒரு ஒரு ரோடை க்ளீன் பண்ண சொல்லலாம், இல்லை டிராஃபிக்கை கொஞ்சம் நேரம் சீர்படுத்த சொல்லலாம். அந்த மாதிரி சின்ன சின்ன கம்யூனிட்டி சர்வீஸ் எல்லாம் பண்ண சொல்லலாம். அடுத்த முக்கியமான விஷயம் வந்து போலீஸ் கஸ்டடியை வந்து 15 நாள்ல இருந்து 90 டேஸ்க்கு கொண்டு வந்திருக்காங்க. ஏற்கனவே 15 நாளே ரொம்ப ஜாஸ்தி நம்ம சொல்லிட்டு இருக்கோம். பட் போலீஸ் கஸ்டடியை 15 நாள்ல இருந்து 90 டேஸ்க்கு கொண்டு வந்திருக்காங்க. பெண்களுக்கும் குழந்தைங்களுக்கும் நிறைய சட்டத்தை ரொம்ப ஸ்ட்ராங்கா போட்டிருக்காங்க. செக்ஸ் வயா டிசைட், அதாவது ஒரு ஒரு பெண்மணியை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட செக்ஸ் வச்சுக்கிட்டாலோ, இல்லை அவங்களுக்கு நான் இதை செஞ்சு தரேன், ஒரு ப்ரொமோஷன் கொடுக்குறேன் அப்படின்னு செக்ஸ் வச்சுட்டு ஏமாத்திட்டாலோ, அதை வந்து பீனலைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
வந்திருக்காங்க. ரேப் விக்டிம வந்து அவங்க விசாரிக்கணும் அப்படின்னா, ஒரு விமன் போலீஸ் முன்னாடி தான் விசாரிக்கணும் அப்படின்ற ஒரு சட்டத்த கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் கேங் ரேப் ஆஃப் மைனருக்கு வந்து கிட்டத்தட்ட டெத் சென்டென்ஸ் வரையும் போலாம் அப்படின்னு இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி நெறைய எக்ஸாமினேஷன், கிராஸ் எக்ஸாமினேஷன்ஸ் எல்லாத்தையுமே வீடியோ ரெக்கார்டிங் பண்ணணும் அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஸ்பீடி ஜஸ்டிஸுக்கு வந்து சில விஷயம்லாம் கொண்டு வந்திருக்காங்க. அதுல வந்து ஒரு ஒரு ஹியரிங் பண்ண பிறகு ட்ரையல் ஜட்ஜ்மெண்ட்ட வந்து 45 டேஸ்க்குள்ள நீங்க வந்து குடுத்தே ஆகணும். அதுல சம்மந்தப்பட்ட பேப்பர்ஸ் எல்லாத்தையுமே 60 டேஸ்க்குள்ள ரிலீஸ் பண்ணி ஆகணும். இது வந்து ஸ்பீடி ஜட்ஜ்மெண்ட்டுக்கு வழிவகுக்கும் அப்படின்னு சொல்லி, ஸ்பீடி ஜட்ஜ்மெண்ட்டுக்கு ஒரு குறிப்பிட்ட நம்பர் ஆஃப் டேஸ் எல்லாம் குடுத்துருக்காங்க. இதுக்குள்ள அவங்க வந்து ஜட்ஜ்மெண்ட் குடுக்கணும். இதுக்குள்ள அந்த பேப்பர்ஸ் எல்லாம் ஃபைல் பண்ணணும் அப்படின்னு சில விதிமுறைகள் அண்ட் சில நாட்களுக்குள்ள இத பண்ணணும் அப்படின்னு இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. இன்னொரு இம்பார்ட்டன்ட்டான சேஞ்ச் என்ன கொண்டு வந்திருக்காங்க அப்டின்னா, செடிஷன் ஆக்ட்ட வந்து ஸ்கிராப் பண்ணியிருக்காங்க. செடிஷன் ஆக்ட் அப்டின்னா என்னன்னா, தேச துரோக வழக்கு. அதுதான் செடிஷன் ஆக்ட். அத வந்து கம்ப்ளீட்டா ஸ்கிராப் பண்ணிட்டு, அதோடைய இடத்துல வேற ஒரு ஆக்ட்ட கொண்டு வந்திருக்காங்க. அந்த இடத்துல என்ன ஆக்ட் கொண்டு வந்திருக்காங்கன்னா, இந்திய இறையாண்மை அண்ட் ஒற்றுமைக்கான ஆக்ட்ட வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதுல வந்து நெறைய சேஞ்சஸும் கொண்டு வந்திருக்காங்க. இது எல்லாம் தான் இந்த ஆக்ட்ல கொண்டு வந்த மேஜர் சேஞ்சஸ். அ ஜெனரலா இந்த கொண்டு வந்த நெறைய சேஞ்சஸ் வந்து கொஞ்சம் பாசிட்டிவா இருந்தாலும், இத பத்தி நெறைய ஃபீட்பேக்ஸ் வந்து சரியா வரல. அது என்னென்ன ஃபீட்பேக்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க நெறைய பேர் அப்டின்னா, இதுல வந்து நெறையா வந்து அவங்க வந்து சேஞ்சே பண்ணல. ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 50% வந்து காப்பி பேஸ்ட்டா தான் இருக்கு. ஸோ இதுல வந்து சேஞ்சஸ் பண்ணாம ஜஸ்ட் அமெண்ட் மட்டும் பண்ணியிருக்கலாம். இவ்ளோ பெரிய சேஞ்சஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்க தேவையில்ல. அந்த மாதிரி நெறைய செக்ஷன்ஸ பொறுத்தவரைக்கும், ஜஸ்ட் செக்ஷனுடைய நம்பர மட்டும் ஸ்வாப் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 302 வந்து மர்டருடைய செக்ஷன் அப்படின்னா, அத வந்து 101 கீழ கொண்டு வந்திருக்காங்க. ஆனா வந்து அந்த செக்ஷன்ல வந்து அவங்க பெருசா எதுவும் சேஞ்சஸ் எல்லாம் பண்ணவே இல்ல. இந்த மாதிரி அவங்க பண்றதுக்கு அதே செக்ஷன்லயே அந்தந்த இது வந்து இருந்திருக்கலாம். இந்த மாரி ஒரு செக்ஷன மட்டும் மாத்துறதுனால, இதனால வந்து இந்த கோர்ட்ல இருக்கவங்களுக்கு, வக்கீலுக்கு, போலீஸ்க்கு இவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு கன்ஃப்யூஷன் தான் வருமே ஒழிய, இதனால வந்து எந்த ஒரு கிளாரிட்டியும் வரப்போறது கிடையாது அப்படின்னு நெறைய சொல்லியிருக்காங்க. இந்த மாரி சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணி மெஜாரிட்டி ஆஃப் தி விஷயத்த வந்து காப்பி பேஸ்ட் பண்றதுக்கு இவங்க வந்து இந்த விஷயத்த எல்லாம் வந்து மாத்தாம சின்ன சின்ன அமெண்ட்மெண்ட்ஸாவே கொண்டு வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு இம்பார்ட்டன்ட்டான விஷயம் வந்து போலீஸ் கஸ்டடி 15 நாள்ல இருந்து 90 டேஸா கொண்டு வந்தது. அ போலீஸ்க்கு வந்து மோர் பவர் குடுக்குது. ஆர் எல்ஸ் இந்த வந்திருக்க நெறைய அமெண்ட்மெண்ட்ஸ்ல வந்து போலீஸ்க்கு வந்து நெறைய பவர் இருக்கு. ஆல்ரெடி போலீஸ்க்கு இருக்க பவர்லயே வந்து நெறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு. 15 நாள்லயே வந்து எவ்ளோ குற்றங்கள் போலீஸ் ஸ்டேஷன்ல நடக்குதுன்னு நம்ம பார்க்குறோம். இப்ப இது 15 நாள்ல இருந்து 90 நாள் ஆச்சுன்னா, இன்னும் வந்து போலீஸ் கிட்ட நெறைய பவர் இருக்கும். என்னதான் அவங்க நெறைய விஷயத்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணணும், இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொன்னா கூட, ஸ்டில் வந்து போலீஸ்க்கு வந்து நெறைய வழிகள் இருக்கு. அந்த கிரிமினல வந்து துன்புறுத்துறதுக்கு. ஸோ இது வந்து போலீஸ் கையில நெறைய பவர் குடுக்குறாங்க. இது வந்து நல்லது கிடையாது. எப்பவுமே வந்து ஜுடிஷியல் கையில தான் வந்து நெறைய பவர் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. பட் தேர் இஸ் ஆல்சோ சம் பிளஸ் பாயிண்ட்ஸ் லைக் இந்த 0 எஃப்ஐஆர் மாரியான விஷயங்கள். அதுக்கப்புறம் வந்து ட்ரையல் இன் அப்சென்ஷியா ஒருத்தர் இல்லாமலே அவர ட்ரையல் பண்ணலாம் அப்படின்ற விஷயம் எல்லாம் வந்து கொஞ்சம் நல்ல விஷயம் தான். அது எல்லாத்தையும் வந்து நம்ம வரவேற்க தான் செய்யணும் அப்படின்னும் சொல்றாங்க. மேஜர் ஃபீட்பேக் இருக்கு. அது என்ன அப்படின்னா, இந்த செடிஷன் ஆக்ட். செடிஷன் ஆக்ட்னா என்ன சொன்னேன்னா, தேச துரோக வழக்கு. அத தான் ஸ்கிராப் பண்ணிட்டு ஒரு புது ஆக்ட்டா கொண்டு வந்திருக்காங்க. அதுதான் வந்து அந்த இந்திய இறையாண்மை அண்ட் ஒற்றுமைக்கான வழக்குல கொண்டு வந்திருக்காங்க. இந்த வழக்கு கீழ என்ன ஆகும் அப்படின்னா, அ அரசுக்கு எதிரா குற்றம் சாட்டப்பட்டால், நீங்க தான் நிரபராதின்னு நிரூபிக்கணும். அது வந்து உங்களோட பொறுப்பு. நீங்க வந்து உங்கள நிரபராதி அப்படின்னு நிரூபிக்க வேண்டியது உங்க பொறுப்பு. அதாவது லைக் நீங்க வந்து அரசுக்கு எதிரா ஏதாவது ஒரு போராட்டம் பண்றீங்க. இல்ல அரச எதிர்த்து நீங்க ஒரு யூடியூப் சேனல்ல ஏதோ ஒண்ணு பேசுறீங்க அப்படின்னா, அரசு உங்க மேல வந்து குற்றம் சாட்டிட்டா, நீங்க தான் வந்து போய் நின்னு போராடி உங்க மேல குற்றம் இல்ல அப்படின்னு சொல்லணும். சப்போஸ் நீங்க குற்றம் சாட்டப்பட்டுட்டீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட ஆயுள் தண்டனை வரைக்கும் கூட கவர்மெண்ட் வந்து உங்களுக்கு தண்டனை குடுக்கலாம். அது வரைக்கும் வந்து ரைட்ஸ் இருக்கு. ஸோ இதனால நம்மளுடைய ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச், நம்மளுடைய ஃப்ரீடம் எல்லாமே பாதிக்கப்படும். கவர்மெண்ட்டுக்கு ஆப்போசிட்டா நம்மளால நெறைய விஷயங்கள் பேச முடியாது அப்படின்னு நெறைய பேர் வந்து ஃபீல் பண்றாங்க. ஸோ ஆக மொத்தத்துல வந்து அ இந்த நெறைய சேஞ்சஸ் எல்லாம் வந்து ரிஃபார்ம்ஸா இல்ல. இது எல்லாமே ரொம்ப வந்து ஒரு காஸ்மெட்டிக் சேஞ்சா தான் இருக்கு. அண்ட் நெறைய ஸ்மால் சேஞ்சஸ் தான் வந்திருக்கு. இது எல்லாத்தையும் அவங்க அமெண்ட்மென்ட்டாவே பண்ணியிருந்திருக்கலாம். அண்ட் இந்த செக்ஷன்ஸோட நம்பர் எல்லாம் மாத்துனது
நிஜமாலுமே எல்லாருக்குமே ஒரு கன்ஃப்யூஷன். இப்ப படிச்சுட்டு இருக்க ஸ்டூடண்ட்ஸ்க்கு கன்ஃப்யூஷன், போலீஸ்க்கு கன்ஃப்யூஷன் அண்ட் நெறைய லீகல், லாயர்ஸ் இவங்களுக்கு எல்லாருக்குமே கன்ஃப்யூஷன். எதுக்கு இந்த மாரி கன்ஃப்யூஷன் எல்லாம் கொண்டு வந்திருக்கணும்? மீன்வைல் இத வந்து சின்ன சின்ன அமெண்ட்மெண்ட்ஸா கொண்டு கொண்டு வந்திருக்கலாம் அப்படின்னு ஃபீல் பண்றாங்க. இது எல்லாத்தையும் தாண்டி லா கமிஷன பெர்ஃபெக்ட்டா யூஸ் பண்ணல ஆர் எஃபெக்டிவா யூஸ் பண்ணல. லா கமிஷன் தான் வந்து ஜெனரலா இந்த மாதிரி எனி அமெண்ட்மெண்ட்ஸ் வந்தா, இது எல்லாத்தையும் அவங்க ரிவ்யூ பண்ணி அப்ரூவல் குடுக்கறது எல்லாமே வந்து லா கமிஷன் தான். பட் இவ்ளோ பெரிய சேஞ்ச் நடக்கும்போது லா கமிஷன ரொம்ப எஃபெக்டிவா யூஸ் பண்ணல அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. இது எல்லாத்தையும் தாண்டி கண்டிப்பா வந்து நமக்கு வந்து சில சேஞ்சஸ் எல்லாம் கண்டிப்பா தேவ தான். அண்ட் எப்போ ஃபர்ஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு சேஞ்ச் வந்தாலும், அதுல வந்து ஒரு ஒரு ரிட்டாலியேஷன் இருக்க தான் செய்யும். பட் இது வந்து ஒரு ஹியூஜ் சேஞ்ச் அண்ட் அன்வான்டட் சேஞ்ச் அப்படின்னு சொல்லி நெறைய பேர் வந்து சொல்றாங்க. இன் ஸ்பைட் ஆஃப் ஆல் தீஸ் திங்ஸ் ஜூலை 1ஆம் தேதி இந்த புது சட்டத்தின் கீழ் குவாலியர்ல ஃபர்ஸ்ட்டு ஒரு குற்றச்சாட்டு பதிவு பண்ணப்பட்டிருக்கு. பார்க்கலாம் இந்த குற்றச்சாட்டெல்லாம் ஐ திங்க் மறுபடியும் ஃபர்தரா நெறைய ரிஃபைன்மென்ட் எல்லாமே நடக்கும். பட் ஜெனரலா மாற்றம் வந்து தேவ தான். நம்ப வந்து மெக்காலே காலத்துல நெறைய ரூல்ஸ் எல்லாம் போட்டிருக்கோம். அத வந்து இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு நெறைய நம்ம மாற்றங்கள் தேவைப்படுது. நெறைய ரிஃபார்ம்ஸ் எல்லாம் கொண்டு வரணும். அப்புறம் இந்த சைபர் கிரைம்லாம் கூட நெறைய ரிஃபார்ம்ஸ் எல்லாம் கொண்டு வந்தா நல்லா தான் இருக்கும். பட் என்ன ஒண்ணு பண்ணியிருந்திருக்கலாம், ஏற்கனவே இருக்கிற அந்த சட்டம் எல்லாம் ஐபிசி, சிஆர்பிசி அப்படின்னு இங்கிலீஷ்ல எல்லாருக்கும் புரியிற மாதிரி இருக்கு. இப்போ வந்திருக்க பேர் வந்து ரொம்ப ரொம்ப காம்ப்ளிகேட்டடா வாயிலே நுழையாத மாதிரி இருக்கு. ஹிந்தி தெரியலன்னா, இத பத்தி நம்ப இந்த இந்த பேர கூட நம்மளால உச்சரிக்க முடியாது போல இருக்கு. அத மட்டும் கொஞ்சம் கன்சிடர் பண்ணி எல்லாருக்கும் வாயில நுழையிற மாதிரி ஒரு பேர வந்து வச்சிருந்திருக்கலாம். ஸோ அது வந்து கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் அண்ட் ஈக்குவலா இருந்திருக்கும். பார்க்கலாம் இந்த எல்லா லாஸும் வந்து எப்படி வந்து ப்ராசஸ்க்கு வருது, எப்படி வந்து இது எல்லாத்தையும் வந்து யூஸ் பண்றாங்க அப்படின்னு பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். இதுதான் இன்னைக்கு ஒரு சேஞ்ச் பண்ணப்பட்ட இந்த 3 கிரிமினல் லாவ பத்தி ஒரு குயிக் இன்ஃபோ பைட். அடுத்த இன்ஃபோ பைட்ல பார்க்கலாம். பாய்.